வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற கொஷின் ஷிஃப்ட் 2 ஆல்ரெடி ஷிஃப்ட் 1 நடத்தியிருக்கோம். ஷிஃப்ட் 1 நீங்கள் பாருங்கள். ஷிஃப்ட் 2 7/5/2026 நடந்த அண்டர் கிராஜுவேட் கொஷின் உள்ள ஷிஃப்ட் 2 ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். 88 டியூப் லைட்டு பர்ச்சேஸ் பண்ணதாப்புல 88 ரூபாய்க்கு, அதாவது 88 டியூப் லைட்டு எவ்வளோக்கு 88 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணதாப்புல. அதில் 48 டியூப் லைட்டு உடஞ்சிட்டு, சரியா. 48 டியூப் லைட் 46 டியூப் லைட்டு உடஞ்சிச்சு, ஓகேவா. அப்போ மீது உள்ள டியூப் லைட்டை அவர் ₹3.10 விற்கிறாரு ஒரு டியூப் லைட்டை. அப்படிங்கும்போது அவருக்கு லாபம் என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், 88 டியூப் லைட்டு 88 ரூபாய்க்கு வாங்குறாருன்னா அப்போ ஒரு டியூப் லைட்டோட விலை ₹1, ரைட்டுங்களா. அப்போது அடுத்து 46 டியூப் லைட் உடஞ்சி போச்சு. அப்போ உடஞ்சிட்டு மீதி எத்தனை இருக்கும்? 2 4 மீதி 42 டியூப் லைட் இருக்கும். இந்த 42 டியூப் லைட்டை எவ்வளோ விற்கிறாருன்னா ₹3.10 விற்கிறாரு ஒரு டியூப் லைட்டை. அப்போ 42 டியூப் லைட்னா எவ்வளவு? 3.110, ஓகேவா. இந்த பெருக்குனா எவ்வளோ வரும்னா 130.20, சரிங்களா. ஸோ கேல்குலேஷன் நீங்கள் போட்டு பார்த்துங்க, டைம் ஆகும். அதனால் நான் ஆல்ரெடி நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சனால நான் டேரெக்டாக போடுறேன், சரிங்களா. ஸோ அப்போ 42 × 3.10 எவ்வளோனா 130.20, சரியா. ஸோ அப்போ ஓகே, எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு? 130.20. அது எவ்வளோ பழசு அவங்க வாங்கினது எவ்வளோ? 88. இப்போ 88.00. இப்போ எவ்வளவு? 2 0 2 4 42.20, ஆப்ஷன் சி, ஓகேங்களா. அடுத்த கொஷின் பாருங்கள். இதை நான் ஓகே எழுதியிருந்தேன், அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 2 ப்ராக்கெட் ஆஃப் 3/2 x ஸ்கொயர் மைனஸ் 20x + 17 மைனஸ் 3x ஸ்கொயர் + 7x மைனஸ் 15, ஓகேவா. இதை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, ரைட்டு. இப்போது இந்த 2 உள்ள பிறகுங்க, 2 கேன்சல் ஆகும். அப்போது 3x ஸ்கொயர் மைனஸ், அதாவது ஒவ்வொரு கூடயும் பெருக்கணும். இது கூட பெருக்கினா 2 கேன்சல் ஆகும். ஸோ 3x ஸ்கொயர் கிடைக்கும். அடுத்து இது கூட பெருக்குங்க, 2 மைனஸ் மைனஸ் 40x ப்ளஸ் 17 × 2 34, ரைட்டுங்களா. அடுத்து மைனஸ் இது நான் என்ன ஆகும்? மைனஸ் 3x ஸ்கொயர், திரும்ப 3 21, இப்போ மைனஸ் 21x, அப்புறம் 3 15 45, மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 45, ரைட்டுங்களா. ஸோ ப்ளஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 3x ஸ்கொயர் கேன்சல் ஆகும். மைனஸ் 40x மைனஸ் 21 எவ்வளோ ஆகும்? மைனஸ் 61x, அப்புறம் ப்ளஸ் 34 ப்ளஸ் 45 இங்கே கூட்டினா எவ்வளோ ஆகும்? ப்ளஸ் 79. ஸோ ஆப்ஷன் மைனஸ் 61 ப்ளஸ் 79, ஆப்ஷன் சி, ரைட்டுங்களா. அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த நம்பர் கொடுக்கப்பட்டதில் எதால் டிவைட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், 10 ஆகுமா? 10னா கண்டிப்பாக அதில் 10 0 முடியணும். ஸோ இது வராது. 5னா 5 அல்லது 0 முடியணும். 5ஆல் டிவைட் ஆகும். அப்போ 15 வராது, ஓகேவா. அப்போ 14 எப்படி பிரிக்கலாம்? 7 × 2 பிரிக்கலாம், ரைட்டா. 2 அப்போ 7ஆலையும் டிவைட் ஆகணும், 2ஆலும் டிவைட் ஆகணும் அப்படின்னு அர்த்தம், ரைட்டுங்களா. 2ஆல் டிவைட் ஆகணும்னா அந்த கடைசி நம்பருக்கு நமக்கு பார்த்தோன்னா 2 4 6 8ன்னு முடிஞ்சிருக்கணும். இங்கே 1 இருக்குது. ஸோ அப்போ இதுவும் கேன்சல், இதுவும் வராது. ஸோ அப்போ இது 11ஆல் தான் டிவைட் ஆகும், ஆப்ஷன் ஏ, ரைட்டுங்களா. அடுத்த கொஷின் பாருங்கள். விஜய் என்பவர் அவங்களோட சேல்ஸ் அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு வருஷத்தில் 4% இன்க்ரீஸ் ஆகுது, செகண்ட் வருஷத்தில் 25% இன்க்ரீஸ் ஆகுது. தற்போது அவர்கிட்ட 1,50,800 இருக்குது. அப்போ அவருக்கு இனிஷியலாக எவ்வளோ இருந்திருக்கும்னு கேட்டிருக்காங்க, ரைட்டுங்களா. ரைட். இப்போ இனிஷியலாக எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் இன்ட்டு 4% இன்க்ரீஸ். இப்போ 4% எப்படி எழுதுவோம்? 4/100 அடித்தா 1/25, ஓகேவா. அப்போ இன்க்ரீஸ்னு என்ன செய்யணும்? கூட்டணும். ஸோ 25 + 1 எவ்வளோ? 26/25 இன்ட்டு அடுத்தது 25% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 25/100 அடித்தா 1/4. இது இன்க்ரீஸ். அப்போ என்ன செய்யணும்? கூட்டணும். அப்போ 5/4, ஓகே. இதுதான் எவ்வளவு? 1,50,800, ரைட்டுங்களா. ரைட். இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 5 5 25,
ரைட்டுங்களா? ஈகண்ட 4 1 2 3 16 ரைட்டா? ஸோ அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 1,50,800 இன்ட்டு இந்த 5 கண்டு மேலே போய் 5 × 10 டிவைடட் பை 13 ரைட்டுங்களா? ஓகே ரைட்டுங்களா? ஸோ அடுத்து 13 அடித்தோம்னா எவ்வளோ ஆகுதுன்னா 11600 ஓகேவா? அப்போ எவ்வளோ ஆகுது? 116,000 ஆப்ஷன் சி ரைட்டுங்களா? அடுத்த விஷயம் பாருங்கள். ஒரு நம்பர் 60% இன்க்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு 3610 கிடைக்குன்னா அந்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்கு ரைட்டுங்களா? ஒரு நம்பரை 60% இன்க்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு 3610 கிடைக்குன்னா அப்போ அந்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்கு. ஓகேவா? சரி, 60% எப்படி எழுதுவோம்? 60/100 அடித்த அளவு 3/5. இப்போ என்ன சொல்லியிருக்கு? இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. இன்க்ரீஸ் பண்ணால் தான் 3610. இப்போ இன்க்ரீஸ்னால கூட்டணும். 5 + எவ்வளோ 3 8. ஸோ இதுதான் இவ்வளோ 3610. ஒரிஜினல் இருந்தால் அந்த கீழே ஒரு வேல்யூ தான் ஒரிஜினல். ஸோ அந்த தான் நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ 5 = என்ன ரைட்டுங்களா? ரைட்டு கேன்சல் பண்ண ஆகும். எக்ஸ் = 5 × 3610 டிவைடட் பை 8 ரைட்டுங்களா? ரைட். 8 8 4 8 32 மீதி 4 I 8 40 40 மீதி 1 40 மீதி 1 8 8 மீதி 2 வரும். 2 இதில் அடி போடாதனால புள்ளி வச்சு சீக்கிரம் சேர்த்துக்கோங்க. அப்போது எவ்வளோ ஆகும்? ஈகட்டா 16 மீதி 4 வரும். 4 கூட சீக்கிரம் சேர்த்தா 5 I 8 40. ஸோ அப்போ எக்ஸ் = 5 × 451.25 சரிங்களா? நீங்கள் பெருக்கி போட்டிங்கன்னா என்ன வரும்னா 2256.25 வரும் ஆன்சர் சரிங்களா? ஸோ பெருக்கி போட்டுக்கோங்க. நம்ம அதை பெருக்கி காமிச்சிட்டு இருந்தோம்னா டைம் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ரைட். அடுத்த விஷயம் போகலாம். அடுத்த விஷயம் பாருங்கள். ஒரு பஸ்ஸு வந்து ஒரு டிஸ்டன்ஸை கிடக்குது சரியா? அது 84 km/h போச்சுன்னா, ஸ்பீடில் போச்சுன்னா 6 மணி நேரத்தில் அந்த இடத்த சென்றடையும்னு கொடுத்துருக்கு. அதே பஸ்ஸு 12 மணி நேரத்தில் போகணுன்னா எவ்வளோ ஸ்பீடில் போனால் அந்த இடத்த அடைய முடியும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ எப்படி செய்யலாம்? இது பாருங்கள். ஸ்பீட் இன்ட்டு டைம் தான் ஃபார்முலா. டிஸ்டன்ஸ் = ஸ்பீட் இன்ட்டு டைம். ஓகே, இப்போது 2 ஸ்பீடையும் டைமையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ இது 84 ஸ்பீடு இன்ட்டு டைம் வந்து 6 ஹவர்ஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க. எவ்வளோ ஸ்பீடில் போனால் 12 மணி நேரத்தில் அடையணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பீடு எக்ஸு இன்ட்டு 12 1 6 6 2 6 12 2 4 8 2 42. ஸோ எக்ஸ் = 42. ஓகேவா? 42 km/h போனாச்சுன்னா நம்ம 12 ஹவரில் அந்த இடத்த அடைய முடியும். அடுத்த விஷயம் பாருங்கள். 4 டைம்ஸ் ஆஃப் சன் ஏஜ் வந்து அவங்களோட ஃபாதர் ஏஜ் கூட கூட்டினோம்னா நமக்கு 46 கிடைக்குமா? அதாவது சன்னோட ஏஜ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஃபாதர் ஏஜ் வந்து என்ன சொல்லியிருக்கு? 4 டைம்ஸ் சொல்லியிருக்கு. 4Fன்னு வச்சுக்கோங்க. இந்த 2த்தையும் கூட்டினா 46 கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. ஸோ 2த்தையும் கூட்டினா எவ்வளோ? 46. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்குன்னா, ஃபாதர் ஏஜ் வந்து 2.8 டைம்ஸ் இருந்துச்சுன்னா சன் ஏஜ் கூட ஆட் பண்ணோம்னா 88 கிடைக்குமா? அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்குன்னா, 2.8 டைம்ஸ் ஆஃப் ஃபாதர் ஏஜை, அதாவது 2.8 டைம்ஸ் ஆஃப் ஃபாதர் ஏஜை வந்து சன் ஏஜ் கூட நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்குமா? 88 கிடைக்குன்னு கொடுத்துருக்கு சரியா? ஸோ அப்போ ஃபாதரோட ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க ரைட்டுங்களா? ரைட். இப்போ அது ரெண்டுத்தையும் ஒன்றா மாற்றணும். எப்படி மாற்றலாம்? சரி, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்குன்னா 4 டைம்ஸ் சன் ஏஜ் சரிங்களா? 4 டைம்ஸ் சன் ஏஜ் தப்பாக எழுதிட்டேன். 4 டைம்ஸ் சன் ஏஜ் ஃபாதர் ஏஜ் கூட ஆட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 46. ஓகேவா? 4 டைம்ஸ் சன் ஏஜ், சன்னோட ஏஜ் 4 டைம்ஸ் இருக்கணும். ஓகேவா? ரெண்டாவது என்னதுன்னா 2 டைம்ஸ் ஆஃப் ஃபாதர் ஏஜ் ரைட்டுவா? ஓகேவா? ரைட். இப்போ அந்த ஈக்குவேஷன் பாருங்கள். எப்படி ஈக்குவலாக மாற்றலான்னா, இந்த ஈக்குவேஷனை 4ஆல் பெருக்கிடுங்க. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? 4x + 2.8
8 பெர் இன்ட்டு 4 எவ்வளோ ஆகும் 11.2 F இஸ் ஈக்குவல் டு 88 இன்ட்டு 4 எவ்வளோ ஆகும் 352. சரியா? அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம இப்படி மாற்றிட்டோம். ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷன் கூட இதை நம்ம கம்பேர் பண்ணலாம். F ஈக்குவல் டு 46. சரியா? இப்போ எல்லாத்தையும் இதை மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் அப்போ 4x கேன்சல் ஆகிக்குமா? கேட்டுங்களா? இப்போ 11.2 Fல எஃப்ஓ கழிச்சிச்சுன்னா எவ்வளோ ஆகும் 1 F 10.2 F ஈக்குவல் டு 352 46 கழிச்சோம்னா 306. ஸோ அப்போ F இஸ் ஈக்குவல் டு 306 டிவைடட் பை 10.2. இந்த 2 எடுக்கணும் என்ன செய்யணும், F இஸ் ஈக்குவல் டு மேலே 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஓகேவா? ரைட்டா? ஸோ இது கேன்சல் பண்ண எவ்வளோ ஆகும் 102 3 ஆகும் 30. இப்போ ஃபாதரோட ஏஜ் எவ்வளவு 30. ரைட்டுங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். இது எவ்வளோ ஷார்ட்கட்டாக செய்யலான்னு பாருங்கள். ஆயுஷி அன்மோல்னு 2 பேர் இருக்காங்க. ஆயு அன்மோ அவங்களோட பெர்சன்டேஜோட ரேஷியோ வந்து 2 3. 6 வருஷம் கழிச்சு அதனால் +6 போட்டுக்கிட்டேன். 6 வருஷம் கழிச்சு அவங்களோட ஏஜ் எவ்வளோ தான் 8 9. ஓகேவா? ஸோ அப்போ அவங்களோட பெர்சன்டேஜ் என்னன்னு கேட்டுக்கு, பெர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி கேட்டால் என்ன செய்யணும், இதையும் பெருக்கிடுங்க 24, இதையும் பெருக்கிடுங்க 92 18 -18. ஓகேவா? பெருக்கி கழிச்சிடணும். ஈக்குவல் டு அதேமாரி இந்த கண்டையும் பெருக்குங்க 8 6 48. அதுமாரி இந்த குள்ள தான் பெருக்கிங்க 9 6 54. சரியா? ஸோ -54. இது எப்படினாலும் போட்டுக்கலாம். 54 மேலே போட்டுக்கோங்க, எப்படினாலும் போட்டுக்கலாம். 24 -18 இஸ் ஈக்குவல் டு 54 -48. இப்போ எவ்வளோ ஆகும் 6 இஸ் ஈக்குவல் டு இதுவும் 6 அடித்தா எவ்வளோ ஆகும் 1. ஸோ அப்போ x இஸ் ஈக்குவல் டு 1. ரைட்டுங்களா? இப்போ x இஸ் ஈக்குவல் டு 1. x இப்போ 2க்குள்ள டிஃப்ரெண்ட் எவ்வளவு, இந்த எக்ஸுக்கு போல் 1 போட்டால் இது 2, இது 3, எக்ஸுக்கு போல் 1 போட்டால் அது 3. அப்போது அவங்களோட டிஃப்ரெண்ட் தான் கேட்டிருக்கு. டிஃப்ரெண்ட் என்னது 1. ஆன்சர் 1, ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 3 ட்ரௌசர் வாங்கினா 1 ட்ரௌசர் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கு? 3 ட்ரௌசர் வாங்கினா 1 ட்ரௌசர் ஃப்ரீ. அப்போது 3 ட்ரௌசர் ஃப்ரீ வந்து எவ்வளவு, அது 1. இப்போ மொத்தம் எவ்வளவு 4. சரியா? 4. அப்புறம் ஃப்ரீக்குள்ளதை மேலே போடணும், இன்ட்டு மேலே 1 போட்டு இன்ட்டு 100. சரியா? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் அப்படி தான் செய்யணும். புரியுதுங்களா? 3 வாங்கியிருக்காங்க 1 ஃப்ரீ. அப்போ மொத்தம் அவங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு 4 போட்டுட்டு அந்த ஃப்ரீயானதை மேலே போடணும். அடித்த எவ்வளவு 25. ஸோ அப்போ எவ்வளவு 25% அவங்களுக்கு டிஸ்கவுண்ட். ஆப்ஷன் டி. ஓகே. அடுத்த கொஷின் பாருங்கள். -9 -60 டிவைட் -10 ப்ளஸ் -4 இன்ட்டு 8. ஓகேவா? இதை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணும், போர்ட் மாஸ் ரூல் படி பண்ணணும். அப்போ -60 டிவைட் -10 -60 டிவைட் -10 அடித்த எவ்வளோ வரும் 6. மைனஸ் கேன்சலு 6. ஸோ 6 மைனஸ் இங்கே -9 அதுக்கடுத்து வரும் 4 × 8 32 -32 -4 × 8 -32. ஓகேவா? அப்போ -32 -6 -9 இது கூட்டினா எவ்வளோ ஆகுது 47 -47. ஆப்ஷன் டி. ரைட்டுங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த கொடுத்துருக்க நம்பர் வந்து எதால் டிவைட் ஆகும்னு கேட்டிருக்கேன் அந்த கொடுத்துற ஆன்சரில். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள் 8. 8 எப்படி பிரிக்கலாம், 8 × 4 × 2. ஓகேவா? அப்போது இந்த 4ஆலையும் வகுப்படணும், 2ஆலையும் வகுப்படணும். 2ஆல் வகுப்படணும்னா கடைசி நம்பர் வந்து 2 4 6 8 முடியணும். இங்கே 7 இருக்குது. ஸோ அப்போ இது கிடையாது. 10னா 0 முடியும். அப்போ அதுவும் கிடையாது. அப்போ மீதி 3ஆல் வகுப்படணும்னா என்ன செய்யணும்னா இந்த எல்லாத்தையும் கூட்டினா அந்த நம்பருக்கு வந்து 3ஆல் வகுப்படணும். சரியா? பாருங்கள் 6 3ஆல் வகுப்பு கேன்சல் பண்ணுங்கள். 6 3ஆல் வகுப்படும். அப்போது 3 கேன்சல் பண்ணிங்க. மீதி என்ன இருக்குது 5 7 இருக்குது. 5 7 கூட்டினா எவ்வளோ வரும் 12. 12 3ஆல் வகுப்படும். ஸோ ஆப்ஷன் 3. கேட்டுங்களா? அடுத்த கொஷின் பாருங்க. 6 லெமனை 1 ரூபாய்க்கு வாங்கினா அவருக்கு லாஸு 30% இருக்கான்.
5% இப்போ கெயின் ஆகும்னா அவங்க ₹1 எத்தனை லெமன் வாங்கணும்? புரியுதுங்களா? 6 லெமனு ₹1 வாங்குதாரு. அப்போ லாஸ் வந்து எவ்வளவு? 30%. ரைட்டுங்களா? 5% கெயின் வரணும்னா 5% கெயின் ஆகணும்னா அவங்க ₹1 எத்தனை லெமனு விற்கணும்? இதுதான் கொஷின். ரைட்டுங்களா? சரி, 6 லெமன் ₹1. இப்போ ஒரு லெமன் எவ்வளவு? அதை ஒரு லெமன் இஸ் ஈக்குவல் டு 1/6. ஓகேவா? ஸோ பீஸ் 1 டிவைட் பை 6. ஓகேவா? ஒரு லெமனை நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஒரு லெமன் வந்து 1/6. அப்போ ஒரு லெமனு டிவைட் பை எவ்வளவு? ₹6 இன்ட்டு என்ன போடணும்னா லாஸ் எவ்வளவு? 30%. அப்போது எவ்வளவு? 70%. ஈக்குவல் டு ஒரு லெமனு எவ்வளோ எத்தனை விற்றுருக்கணும் அது தெரியாது. அதனால் எக்ஸு இன்ட்டு கெயின் எவ்வளவு? 5%. அப்போ இன்ட்டு 105. புரியுதுங்களா? அந்த ஈக்குவேஷன் புரியுதா இப்படி போட்டிருக்கேன்ட்டு? 6 லெமன் ₹1, ஒரு லெமன் ₹6. சரியா? அதுதான் ஒரு லெமன் இஸ் ₹6. இப்போ நம்ம ஒரு லெமனு கொண்டு வந்துக்கிட்டோம். இப்போ ஒரு லெமன் எவ்வளவு? ₹6. அந்த ரூபாய் கீழே போடணும். இன்ட்டு பர்சன்டேஜ் எவ்வளவு? ஓகே, லாஸு. ஸோ 70% ஈக்குவல் டு அதே ஒரு லெமனை அதே ₹1 எத்தனை லெமன் அது தெரியாது. எத்தனை லெமனை வாங்கினா நமக்கு 105% லாபம். ஸோ 105 போட்டிருக்கோம். அவ்வளோதான். இது போட்டாச்சுன்னா சிம்பிள் ஈக்குவேஷன். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? நமக்கு 105x இஸ் ஈக்குவல் டு இது இங்கே வந்துடும், இது இங்கே போயிடும். ஈக்குவல் 105x ஈக்குவல் டு 70 × 6. ஓகேவா? இப்போ இது கேன்சல் பண்ண அவ்வளோ பாருங்க. 3 6, 3 9, மீதி 1, 5 15. ரைட்டுங்களா? ரைட்டு. 35, 2 35, 70. இப்போ x இஸ் ஈக்குவல் டு 4. அப்போது அவங்க ₹1 4 விற்றா அவருக்கு 5% லாபம் கிடைக்கும். அடுத்த கொஷின் பாருங்கள். ஏ அண்ட் பின்னு ரெண்டு கொடுத்துருக்கு. பி வந்து ஏவோட கிரேட்டர்னு கொடுத்துருங்க. பி வந்து ஏவோட பெரிய நம்பர்னு கொடுத்துருங்க. ரைட்டு. அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இந்த வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் உள்ள சம். இது எப்படி செய்யலாம் பாருங்கள். சரி, ஈக்குவேஷன் வந்து r(x² + 1x - 2 = 0. ஓகேவா? இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஈக்குவேஷனை அதாவது இங்கே x² தான் இருக்கணும். முன்னாள் நம்பர் இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? அதை கடைசி நம்பரை பெருக்கிங்க. அப்போ 6 × 2 எவ்வளவு? 12 -12. -12 எப்படி பிரிக்கலாம்? 4 3 12. ஓகேவா? 4 3 12. பெரிய நம்பருக்கு அந்த சிம்பிள் போடணும். ஓகேவா? பெரிய நம்பருக்கு அந்த சிம்பிள் போடணும். அப்போ -4, இன்னொன்று வந்து 3. ரைட்டுங்களா? -1 3. அதுக்கடுத்து என்ன பண்ண, நம்ம எதால் பெருக்கணுமோ அந்த நம்பரால் அதை டிவைட் பண்ணணும். 6 ÷ 6. படித்தா என்ன ஆகும்? -2/3. இதை அடித்தா 1/2. ரைட்டுங்களா? அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 2 இது கிடச்சிருக்கு. -2/3, 1/2. இதில் எது பெருசு? மைனஸ்னு இருக்கிறது சின்னது, 1/2ங்கிறது பெருசு. நமக்கு கொஷின் என்ன கொடுத்துருக்கு? பி வந்து ஏவோட பெருசு. அப்போ இந்த வேல்யூவை பின்னு வச்சுக்கோங்க, இந்த வேல்யூவை ஏன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? இது ஏ, இது பி. இப்போ இந்த கொஷினை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2a வந்து எவ்வளவு? -2/3 ப்ளஸ் 3b வந்து எவ்வளவு? 1/2. சால்வ் பண்ண நமக்கும் -4/3 ப்ளஸ் 3/2. ரைட்டுங்களா? ஸோ இப்போ இது சால்வ் பண்ண ஆகும் 2 4 8 -8, அந்த ப்ளஸ்ஸு 3 9, 9 ÷ 3 2 6. அப்போது எவ்வளோ ஆகும்? -1/6. சாரி, மைனஸ் கிடையாது, இங்கே ப்ளஸ் தான் இருக்குது. பெரிய நம்பருக்கு ப்ளஸ் இருக்குது. ஸோ 9 8 போனால் 1/6. ஓகேவா? ஆப்ஷன் சி. அடுத்த கொஷின் பாருங்கள். 65% ஆஃப் 75 greater than 3/5 of 5. அதாவது 65% ஆஃப் 75 வந்து 3/5 ஆஃப் 35 எவ்வளோ அதிகமாக இருக்குது, கிரேட்டராக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, ரைட். இப்போ 65% ஆஃப் 75னா 65 × 100 × 75. இது வந்து 3/5 ஆஃப் 35.
இது கேன்சல் பண்ணால் 7, அப்போது 21 கிடைச்சிருக்கு. இதை கேன்சல் பண்ணால் 4, 4 25 100, 3 25 75. இப்போ எவ்வளோ ஆகுது? 15 மீதி 1, 18 19 /4, 195/4. இதை சால்வ் பண்ணால் 21. ஸோ இந்த ஃப்ராக்ஷன் வந்து இதோட எவ்வளோ அதிகம்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஸோ மைனஸ். இப்போது இதை கால்குலேட் பண்ண என்ன ஆகும்? கீழே 1 வச்சுக்கோங்க. இதை பிறகு 195 மைனஸ் 21 × 4 84 /4. ஓகேவா? ஸோ 195 84 போனால் 111 /4. இதை கேன்சல் பண்ணாலும் ஆகும். 7 4 8 மீதி 3, 7 4 28. ஓகேவா? 28 மீதி 3 வரும். சரிங்களா? ஸோ இந்த ஆப்ஷனில் பாருங்கள் 27 1 தான் இருக்குது. ஸோ அதில் நம்ம செஞ்சு நிப்பாட்டிக்கலாம். இதுக்கு மேலே சால்வ் பண்ண வேண்டிய தேவையில்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ ஆப்ஷன் 27.75. அடுத்த கொஸ்டின், மீன் ப்ரொபோர்ஷன் என்னென்னு கேட்டிருக்காங்க. மீன் ப்ரொபோர்ஷன் என்னென்னா, மீன் ப்ரொபோர்ஷன் இஸ் ஈக்குவல் டு √AB. ரைட்டுங்களா? ஏ வந்து என்னது 81, பி வந்து எவ்வளவு 36. ஓகே சரியா? சரி, 81 எழுதுனா 9 × 9, 30 எப்படி எழுதுனா 6 × 6. ஸோ 2 9க்கு 9 வெளியே எடுத்துடலாம், 6க்கு 6 வெளியே எடுத்துடலாம். √8 வெளியே எடுக்கும்போது 9 எவ்வளோ வரும்? 54. ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 50 புக்கு ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 15 புக்கு. அப்போது அவங்களுக்கு நஷ்டம் எவ்வளோ ஏற்பட்டுருன்னு கேட்டிருக்கு. 50 புக்கை அதாவது 15 புக்கு வாங்கினதை விட 50 புக்கு விற்றதோட விலை வந்து ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது எப்படி செய்யலாம்? எஸ்பி இந்த கீழே கொண்டு வந்தாங்க /CP = 15. இது இந்த சைடு போது டிவைடில் வந்துடும். ஓகேவா? கேன்சல் பண்ணால் 3 15, இது 15 50. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளவு? 10. செல்லிங் ப்ரைஸ் வந்து எவ்வளவு? 3. இப்போ ப்ராஃபிட் பாருங்கள். ப்ராஃபிட் என்னது? செல்லிங் ப்ரைஸில் காஸ்ட் ப்ரைஸ் கழிச்சு எவ்வளவு? 7 எதை கீழே போடணும்? காஸ்ட் ப்ரைஸை போடணும் × 100. அடித்த எவ்வளோவும்? 70. ஸோ 70% லாஸ். ஆப்ஷன் பி. ரைட்டுங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் ரெகுலர் பாலிகன். ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. பாலிகன்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டயக்ராம் 4 சைடாக இருக்கலாம், இல்லை 6 சைடாக இருக்கலாம், 3 சைடாக இருக்கலாம். இதை தான் பாலிகன் சொல்லுவோம். ரைட்டுங்களா? ரைட்டு. இன்டீரியர் ஆங்கிள்னு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. இது இன்டீரியர் ஆங்கிள்னால் என்னென்னா இந்த உள்ள இன்டீரியர் ஆங்கிள். இப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னால் என்னென்னா இது எக்ஸ்டீரியர் ஆங்கிள். சரிங்களா? ரைட்டு. இப்போ என்ன கொடுத்துருக்கு? சம் ஆஃப் தி இன்டீரியர் ஆங்கிள். இப்போது எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கோங்க. இந்த 3 ஆங்கிளையும் கூட்டினா உங்களுக்கு 4 டைம்ஸு சம் ஆஃப் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள். எக்ஸ்டீரியர் ஆங்கிளோட 4 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகேவா? சம் ஆஃப் த அப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் அதோட ஃபார்முலா என்ன? சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள் ஃபார்முலா என்னன்னா n-2 × 180 டிகிரி. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னால் எந்த ஒரு கோணத்தை எடுத்தாலும் 360 டிகிரி தான். ஸோ இது 360 டிகிரி. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்கு? இந்த சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் இருக்கு இல்லையா? சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் n-2 × 180 டிகிரி. இது வந்து ஈக்குவல் டு 4 டைம்ஸ் த சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அதாவது எக்ஸ்டீரியர் ஆங்கிளோட 4 டைம்ஸ்னு சொல்லியிருக்கு. அப்போ 4 × 360 டிகிரி இப்படி கொடுத்துட்டு கடைசியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எத்தனை டயகனல் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டயகனல்னால் இப்போ மூளை விட்டாங்க இல்லையா? ஸோ அப்போ அந்த ஸ்ட்ரக்சருக்கு எத்தனை டயகனல் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ரைட். ஃபஸ்ட்டு நம்ம சைடு கண்டுபிடிக்கணும். சைடு கண்டுபிடிச்சா தான் நம்ம எத்தனை டயகனல் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அப்போது சைடு என்ன கண்டுபிடிக்கணும்? 150 2 150 360. அப்போ n-2 = 4. இப்போ n = எவ்வளவு? n-2 சரி ஒரு நிமிஷம். அப்போது n-2 = 1 இது 2 8. அப்போ n -2 இங்கே ஈக்குவல் டு வந்தால் ஈக்குவல் டு இந்த சைடு வந்தால் ப்ளஸ் ஆகும். ஸோ அப்போ 10.
அப்போ நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து 10 கிடச்சிட்டு. இப்போ நம்பர் ஆஃப் சைட்ஸ் எத்தனை இருந்தால் மட்டும் தான் நம்ம டயகனல் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இப்போ சைடுனா இதான் நம்பர் ஆஃப் சைடு. ஒரு கட்டம் வச்சுக்கோங்க, எத்தனை சைடு இருக்குது? 4 சைடு இருக்குது. 1 2 3 4. ஓகேவா? ஸோ இப்போ டயகனலுக்கு ஃபார்முலா, இன்னொரு ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் டயகனலுக்கு ஃபார்முலா என்னென்னா n(n-3) டிவைடட் பை 2. 1 2 3 ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ n வந்து எவ்வளோ? 10. அப்போ 10 - 3 வந்து 7 டிவைட் பை 2. அப்போது 1 2 5 10. இப்போ எவ்வளோ ஆகுது? 5 × 7 35. ஸோ 35 டயகனல்ஸ் அதில் கிடைக்கும். ரைட்டுங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதலாம். 3(r/3x² - 29x + 14 -6x² + 5x - 13. ரைட்டுங்களா? அது சிம்பிளிஃபை பண்ணால் அந்த 3 ஒவ்வொருக்குள்ளதையும் பெருக்கணும். அப்போது இது கேன்சல் ஆகிடும். 6x² - 29 × 3 எவ்வளோ ஆகும்? 87x ப்ளஸ் 14 × 3 எவ்வளோ ஆகும்? 13 30 4 12 42 மைனஸ் இது அதேமாதிரி பெருக்க 6x² மைனஸ் 30x மைனஸ் ப்ளஸ் ஆகும் 13 78. அப்போது 6x² கேன்சல். -87 30 எவ்வளோ ஆகும்? 117. இப்போ -117x ப்ளஸ் 78 42 எவ்வளோ ஆகும்? 120. ஆப்ஷன் டி. ரைட்டுங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அதாவது √400 ப்ளஸ் √0.0289 மைனஸ் √784. இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, 400ஓட ரூட் என்னது? 20 ப்ளஸ் 289 ரூட் எவ்வளவு? 17² வந்து 289. ஸோ 17. ஆனால் இங்கே டிஜிட் இருக்குது. ஸோ எந்த இடத்துல புள்ளி வைக்கணும்னு தெரியணும். இது என்னது? ஸ்கொயர் ரூட்டு. அப்போது 2. ஓகேவா? ஸ்கொயர் ரூட்னா 2 இருக்குன்னு அர்த்தம். இங்கே எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது? 4 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போது 4 டிவைட் பை 2 போடுங்க. ஸ்கொயர் ரூட்னால் அடித்தா 2. அப்புறம் என்ன அர்த்தம்னா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்னு அர்த்தம். அப்போ அவங்க எத்தனை? 1 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள். 784. 784ங்கிறது 28ஓட ஸ்கொயரு. ஸோ 28. ஓகேவா? இங்கே டிஜிட்டு எங்கே புள்ளி வைக்கணும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இது என்ன? ஸ்கொயர் ரூட்டா? இங்கே எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது? 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கா? அப்போ 2 டிவைடட் பை இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு 2 அடித்தா எவ்வளோ ஆகும்? 1 ஆகும். அப்போ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ கூட்டிடலாம். 20 0 0 0.17. அப்போ கணது 2.80. ஓகேவா? இப்போ கூட்டுங்க. 7 சரி, இது கழிக்கணும் இல்லையா? ஸோ இந்த ரெண்டுத்தையும் கூட்டிகிட்டு இதை கழிக்கணும். ஓகே, சரி. இப்போ 20 0.17 இந்த ரெண்டையும் கூட்டணும். 7 1 0 20.17. இதில் இதை கழிக்க சொல்லியிருக்கு. ஓகேவா? இப்போ -2.8. இப்போது கழிக்கணும். 2.8 கழிங்க. 7 கழிச்ச எவ்வளோ ஆகும்? 3.9 2 3 7 1 17.37. ஆப்ஷன் பி. ரைட்டுங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் வந்து 200 கொடுத்துருக்கான். அப்போது அதோட ரேடியஸ் என்ன வரும்னு கொடுத்துருக்கோம். இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியருக்கு ஃபார்முலானது 3/r². 3/r². அதுதான் என்னது? 200 கொடுத்துருக்கான். 200. அப்போது அந்த ரேடியஸ் என்னென்னு கேட்டிருக்கு. ஓகேங்களா? ரைட். அப்போ 3 × 22/7 × r² = 200. ரைட்டா? அப்போ r² = 200 இன்ட்டு இது தலைகீழாக போகும். அப்போ 7/22 இன்ட்டு இந்த 3 1/3. ரைட்டுங்களா? இது டிவைட்டில் வந்துடும். இது அப்படியே தலைகீழாக போகும். ஈக்குவல் டு கன்சிடர் போகும்போது மாற்றி போகணும். ஓகே. அப்போது 11 × 2 22 100 × 200. இப்போ என்ன ஆகுது? r² = 700 / 33. அப்போ r = √700 / 33. ஆப்ஷன் சி. அடுத்த கொஷின் பாருங்கள். இதை ஈக்குவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. 3/4 + 1
டிவைடட் பை 1 + 5/6 - 3/5. ஓகேவா? அப்போ 3/4 ப்ளஸ் 1 இது சால்வ் பண்ணணும். 6 1 6 + 5 11/6 - 3/5. ஸோ அப்போ 3/4 ப்ளஸ் இது அப்படி தலைகீழாகும் மேலே போச்சுன்னா அப்போ 6/11 - 3/5 ரைட்டுங்களா? ரைட். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் என்ன ஆகும்? 15 55 55 4 55 200 220. ஸோ 220 ஆகும். ஓகேவா? அந்த ஆப்ஷனில் பாருங்கள் 220 ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இப்போ இதுதான் 183 / 220. டைரெக்டாக ஆப்ஷன் எடுத்துருங்க, ஆன்சர் போட்டுருங்க. டைம் எடுக்கக்கூடாது எக்ஸாமில் வந்து, சரிங்களா? ஸோ ஃபுல்லாக சால்வ் பண்ண தேவையில்லை. நமக்கு ஒரு குழு கிடச்சிச்சின்னா அதுலேருந்து ஆன்சர் எடுத்துடணும். ரைட்டா? அடுத்த கொஷின் பாருங்கள். இது ஒரு நல்ல கொஷின். பிங்கிற பைப்பு வந்து 3/4 மடங்கு வந்து 30 ஹவரில் ஃபில்லப் பண்ணும். கியூங்கிற பைப்பு வந்து 4 மடங்கு வந்து 4 பார்ட்டை வந்து 16 ஹவரில் ஃபில்லப் பண்ணும். இப்போ ரெண்டும் 4 மணி நேரம் ஓப்பன் பண்ணி விட்ருக்கு. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 6ங்கிற பைப்பை மட்டும் ஓப்பன் பண்ணி விடுதாங்க. அது வந்து என்ன பண்ணால் எம்டி பண்ணும் 8 மணி நேரத்தில். ஸோ அப்போ அந்த 3த்தையும் ஓப்பன் பண்ணால் எவ்வளோ நேரத்தில் அந்த டேங்க் எம்டி ஆகும்னு கேட்டிருக்கு. ரைட்டா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த முழுசாக மாற்றிங்க. இப்போ P = 3/4 எவ்வளவு? இதை அடிச்சிருங்க. 3 3 3 30. அப்போது 1 ஹவரில் எவ்வளவு? 4 10 40. சாரி 3/4 கிடையாது, ஒரு நிமிஷம். P வந்து 3/8 பார்ட்டை வந்து 30 ஹவர்ஸில். அப்போது முழு பார்ட்டாக மாற்ற நினச்சிங்கன்னா ஒன்று கேன்சல் பண்ணுங்கள். 3 3 3 30. இப்போ P = 8 இங்கே வந்துடும் 80 ஹவர்ஸ். P வந்து 80 ஹவரில் ஒரு பைப்பை ஃபில்லப் பண்ணணும்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து பாருங்கள் Q வந்து 4/5 பார்ட்டை எத்தனை மணி நேரம்? 16 மணி நேரம். அப்போ முழு பார்ட்டை எவ்வளவு? 1 4 4 4 16 5 போனால் 20. அப்போ Q வந்து எவ்வளவு? 20 மணி நேரத்தில் ஃபில்லப் பண்ணும். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டும் 4 மணி நேரம் ஓப்பன் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ P = 80, Q வந்து 20. ஓகேவா? இதுக்கு அடுத்து எல்சிஎம் எடுத்துருங்க. எல்சி தான் மொத்தம் அளவுன்னு அர்த்தம். மொத்த டேங்கோட கெப்பாசிட்டி எல்சிஎம் தான். ஓகேவா? 80 1 80, Q வந்து 20 4 80. இது என்னென்னா 1 மணி நேரத்தில் Pவும் Qவும் நிரப்பக்கூடிய அளவு. சரியா? ரைட்டு. 1 மணி நேரத்தில் Pயும் Qவும் எவ்வளோ நிரப்புது? 5 பார்ட்டு. அவங்க எத்தனை மணி நேரம் கொடுத்துருக்காங்க? 4 மணி நேரம் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ இன்ட்டு 4 மணி நேரம் போட்டாச்சுன்னா அப்போ 20 பார்ட்டு இது நிரப்போம். P + Q வந்து எவ்வளவு? 20 பார்ட் நிரப்போம். அடுத்து என்ன சொல்லியிருக்கு? R வந்து 8 மணி நேரத்தில் அதை எம்டி பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அப்போ என்ன செய்யணும்னா R வந்து 8 மணி நேரத்தில் எம்டி பண்ணணும். இந்த P + Q சேர்ந்து நிரப்புனதை. ஓகேவா? அப்போ நிரப்புனதை கூட 20 பார்ட்டாக அதை தான் 8 மணி நேரத்தில் எம்டி பண்ணோம். ஸோ 20 / 8 அடித்த அளவாகும். 5 4 20, 7 4 8. எம்டி பண்ணதுனால மைனஸ் போட்டுருக்கோம். ஸோ நமக்கு கிடச்சிட்டு எல்லாம் சேர்ந்து எவ்வளவு? 5 - 2. இப்போ என்ன கொடுத்துருக்கு? 3 சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் எம்டி பண்ணணும்னு கொடுத்துருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன்? மொத்த கெப்பாசிட்டி வந்து எவ்வளவு? இந்த எல்சிஎம் தான். அப்போ 80 / P + Q + R எல்லாம் சேர்ந்து எவ்வளவு? -5/2. இப்போ -5/2. இப்போ 80 × 2/5 எவ்வளோ ஆகும்? 16 16 2 32. ஸோ 32 மணி நேரத்தில் இது எல்லாத்தையும் ஃபில்லப் எம்டி பண்ணிக்கும். கேட்டிங்களா? ஓகே. நான் ஆல்ரெடி ஷிஃப்ட் 1 போட்டிருக்கேன். ஷிஃப்ட் 1 பார்க்காதுங்க, அது பாருங்கள். கண்டினியூஸாக நம்ம போட்டே இருப்போம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நம்ம போடுற வீடியோஸு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து வரும். ரைட்டுங்களா? இத்தனை கொஸ்டின்னு 30 கொஸ்டின்னு, மேக்ஸு 30 கொஸ்டின், ரீசனிங்கு, ஜிகே இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 100 கொஸ்டின் இருக்குது. சரிங்களா? மேக்ஸு நம்ம போட்டுட்ருக்கோம். பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டுங்களா? தேங்க்யூ. அடுத்த ஷிஃப்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.